மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட சிலம்பிமங்கலம், பெரியப்பட்டு, கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிமுன் அன்சாரி, மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்த போது இந்தியாவிலேயே அதை வெற்றிகரமாக செயல்படுத்திய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தொகுதி அதிகரிப்பு மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என வரையறுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அப்படியே மின்சாரம் எங்களுக்கு கிடைக்குது. இந்தியா முழுக்கவே குறைந்தது ஒரு வீட்டுக்கு 4 முதல் 10 பிள்ளைகள் பெற்றுக்கொண்டிருந்த ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதை நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டத்தின் மூலமாக ஒரு வரையறைக்கு கொண்டு வந்தது தமிழ்நாடும் தென்னிந்திய மாநிலங்களும் தான். ஆனால் இப்போதும் இந்தி பேசக்கூடிய வட இந்திய மாநிலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 முதல் 10 பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அது தவறில்லை, அவருடைய விருப்பம். அதே நேரம் ஒன்றிய அரசுடைய மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கு முறைப்படி அவர்கள் பரிசுகளை தந்திருக்க வேண்டும். ஆனால் தண்டனையை தருகிறார்கள். இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 800 850 என்று உயர்த்துவதாக தெரிகிறது. தவறில்லை. ஆனால் அதை மக்கள் தொகை அடிப்படையில் தான் உயர்த்துவோம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது. ஒன்றிய அரசு சொன்ன அறிவுரையின் அடிப்படையில் நாட்டுடைய எதிர்கால நலனை கருதி நாம் இருவர் நமக்கு முதல்ல 2 குழந்தை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளைங்க தான் பெரும்பாலும் இன்னைக்கு. அப்போ இதை நீங்கள் பாராட்டாம பரிசு கொடுக்காம தொகுதி மக்கள் தொகையை குறைத்ததுனால தொகுதி உயர்வின் போது தொகுதி உயர்வையும் கூடுதல் அறிவிச்சிருக்கணும். ஆனால் தொகுதியை குறைச்சி அறிவிக்கிறது என்ன நியாயம்? நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் அல்லாமல் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று வரையறுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.